இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம இலக்கியாவோட நேர்மைக்கு இந்த ஒரு வேலை கிடைக்கணும்னு நெனைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த வேலைக்கான தகுதி வந்துட்டு நம்ம இலக்கியா கிட்ட ரொம்பவே அதிகமா இருக்கு. நீங்க நாளைக்கே கண்டிப்பா இந்த ஒரு வேலைக்கு வரலான்னு இந்த ஒரு மேனேஜரும், இந்த ஒரு சூப்பர்வைசரும் சொல்றாங்க. ஆனா நம்ம இலக்கியாவுக்கு வந்துட்டு மனசே உறுத்திக்குது. ஏன்னா, எனக்கு முன்னாடி வந்துட்டு ஒருத்தர் இந்த ஒரு இன்டர்வியூக்கு வந்தாங்களே, அவங்களுக்கு இந்த ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்ற மாரி. இருக்கிறது ஒரு வேக்கண்ட் தான். அவங்க வந்துட்டு இந்த ஒரு வேலைக்கு தகுதியானவங்க தான். ஆனா நீங்க ரொம்பவே தகுதியானவங்க. அதே சமயம் இந்த ஒரு இன்டர்வியூல வந்துட்டு நேர்மை வந்துட்டு செக் பண்றாங்க. அந்த விஷயத்த வந்துட்டு நம்ம இலக்கியா புரிஞ்சுக்கல. ஆனா நம்ம இலக்கியாவோட குடும்ப சூழ்நிலைய நெனச்சு பார்த்துட்டு, கண்டிப்பா அவங்கள கீழ தட்டி விட்டுட்டு இந்த ஒரு வேலைக்கு வருதா, இல்ல நான் வந்து வேற இன்டர்வியூ போறேன். அவங்களுக்கே இந்த ஒரு வேலைய குடுத்துருங்கன்னு பெருந்தன்மையா நம்ம இலக்கிய விட்டுட்டு வர போறாங்களான்னு பயங்கர ட்விஸ்ட் காத்துட்டு இருக்குங்க. ஒரு கட்டத்துல அந்த ஒரு வீட்ல வந்துட்டு நம்ம கௌதம் வந்துட்டு அந்த ஒரு இன்டர்வியூல பாஸ் ஆயிருப்பாங்களா, ஆயிருக்க மாட்டாங்களான்னு தெரியல. ஆனா இருந்தாலும் நமக்கு வந்துட்டு கிடைச்ச வாய்ப்ப நம்ம திரும்ப வந்துட்டு நழுவ விடக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய குடும்பம் ஆல்ரெடி வந்துட்டு ரொம்பவே கீழ் தங்கி போயிட்டு இருக்கு. நம்ம எடுக்க போற முடிவில் தான் வந்துட்டு நம்ம குடும்பம் வந்துட்டு வாழ்றதும் கீழ வீழ்றதும்னு நம்ம இலக்கியா நெனச்சிட்டு இருக்கங்க. கூடிய சீக்கிரத்தில நம்ம இலக்கியாவோட நல்ல மனசுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். இந்த வேலைய தூக்கி போட்டுட்டு வரணும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வழியா நம்ம இலக்கியா வந்துட்டு, இல்ல எனக்கு வந்துட்டு அவங்கள கீழ தள்ளி விட்டுட்டு இந்த ஒரு வேலைக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. என்னுடைய குடும்ப சூழ்நிலை வந்துட்டு ரொம்பவே கீழ்த்தங்கி தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் அவங்களும் என்ன மாரி ஒரு வேளை கஷ்டப்படுறவங்களா இருந்தா என்ன பண்ண போறாங்க? நான் இது இல்ல, இன்னொரு இன்டர்வியூ கூட நான் வந்துட்டு அட்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். நீங்க வந்துட்டு அந்த ஒரு வேலைய அவங்களுக்கே குடுத்துருங்கன்ற மாரி அவ்வளோ ஆணித்தனமா வந்துட்டு நம்ம இலக்கியா சொல்றாங்க. இந்த ஒரு நல்ல மனசுக்கு 2 பேருக்குமே வந்துட்டு வேலை கிடைக்குதுங்க. இத பாராட்டவே நம்ம இலக்கியாவுக்கும், அந்த ஒரு துளசி பூஜாவுக்கும் ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா இந்த மேனேஜர் இருந்துகிட்டு அவ்வளோ ஆணித்தனமா சொல்றாங்க. இலக்கியா இப்படி உன்ன மாரி தான் ஒரு பொண்ணு வந்துட்டு இவ்வளோ நாளா தேடிட்டு இருந்தோம். கம்பெனிக்கு வந்துட்டு திறமை மட்டும் பத்தாது. இந்த மாரி உண்மையா நேர்மையா வந்துட்டு வேலை பார்க்குறவங்களும் வேணும். இவ்வளோ நாளா வந்துட்டு கூறு போட்டு தேடிட்டு இருந்தோம். ஆனா உன்ன மாரி ஒருத்தி வந்துட்டு இப்ப தான் வந்துட்டு கிடைச்சிருக்கா. இது வந்துட்டு நீ எங்க கம்பெனிக்கு வர்றது வந்துட்டு லாபம் கிடையாது. எங்க கம்பெனி வந்துட்டு உங்கள தேர்ந்தெடுக்குது பாரு அதுதான் லாபம். அப்படின்ற மாரி ரொம்பவே வந்துட்டு பெருமையா சொல்லிட்டு இருக்கேங்க. ஆனா கூடிய சீக்கிரத்தில இதுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு விளைவு காத்துட்டு இருக்குங்க. ஏன்னா நம்ம இலக்கியா மட்டும் நல்ல விதமா இந்த ஒரு கம்பெனில வந்துட்டு ஜாயின் பண்ணி சம்பாதிக்க மட்டும் ஆரம்பிச்சுட்டாங்க. கார்த்திக்கு, இந்த அஞ்சலி, இந்த எஸ்எஸ்கே சுயரூபத்த எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா தீவிரமா ஒழிக்க போறது என்னமோ உண்மதாங்க. ஏன்னா அவங்களுடைய சூழ்ச்சியில ரொம்பவே வந்துட்டு பாதிக்கப்பட்டுட்டாங்க. இதுக்கு மேலேயும் வந்துட்டு அவங்கள வளர்க்க முடியாது. அதே சமயம் நமக்கு வந்துட்டு குடுத்த ஆதரவா இருந்த இந்த ஒரு வீட்டம்மா ஓனருக்கும் வந்துட்டு நம்ம நன்றி விசுவாசமா இருக்கணும். ஏன்னா அட்வான்ஸே வந்துட்டு வாங்கிக்காம நம்மள வந்துட்டு பார்த்துருக்காங்க. ஆனா எல்லாருமே வந்துட்டு நம்மளுக்கு வெளி உலகத்துல கூட உதவி பண்ண ஆட்கள் இருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள ரத்த பாசமா வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்து பார்த்து வளர்த்தோமே, அவங்கலாம் வந்துட்டு நம்மள இவ்வளோ கீழ்த்தரமா வந்துட்டு தா கீழ தள்ளி விடுறதுக்கு தான் தயாரா இருக்காங்கன்னு நம்ம இலக்கியம் இன்னைக்கு தாங்க புரிஞ்சுக்கிறேங்க. கூடிய சீக்கிரத்தில நம் இலக்கியாவும் கௌதமும் இந்த அஞ்சலியோட ஆணவத்தையும், இந்த கார்த்திகோட பேராசையும் ஒட்டு மொத்தமா வந்துட்டு அழிக்கணும்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வழியா நம்ம இலக்கியாவுக்கு இந்த ஒரு வேலை கிடைச்சாச்சுங்க. இந்த ஒரு விஷயத்த நம்ம ஜானகி அம்மாகிட்டயும், நம்ம ரேவதி அம்மாகிட்டயும் ரொம்பவே சந்தோஷமா சொல்றாங்க. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கே வந்துட்டு செக் வச்சாங்க. ஏன்னா என் நேர்மைய வந்து பார்த்து தான் இந்த ஒரு வேலை குடுத்தாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் நம்ம கௌதமுக்கு பயங்கர சந்தோஷங்க. ஏன்னா, இலக்கியம் உன்ன மட்டும் இல்ல, என்னையும் அப்படிதான் பண்ணாங்க. அப்படின்ற மாரி நம்ம கௌதமும் சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் கூட்டு குடும்பமா வாழ்றதால ரொம்ப வந்துட்டு ஒரு குழப்பமும் இருக்குங்க. ஏன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் ஒரே தாவுக்கு திரும்ப வந்துட்டு வேலைக்கு போவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா, நம்ம கௌதம் இல்ல இலக்கியா யாராச்சும் ஒருத்தர் தான் வேலைக்கு போவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோங்க. 2 பேருக்குமே வேலை கிடைச்சிட்டு